ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாயை எடுத்துகிட்டு தாளிப்பு போட்டுட்டு அதில் நான் ஏற்கனவே வேக வச்ச பருப்பு, தோரம்பருப்பு, ஒரு மாங்காய், ஒரு பச்சை மிளகாய் அதை வேக வச்சு எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா கடுகு வெடிஞ்சு முடிஞ்ச உடனே அதில் இந்த பருப்பு கடையல் நல்லா கடைஞ்சதை எடுத்து தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் ஆனது உடனே இன்னும் தண்ணி தேவைப்பட்டதுன்னா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் புளியை நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா புளியை கரைச்சிட்டு அந்த புளிச்சாறை மட்டும் எடுத்துகிட்டு அதோட அந்த கொதிக்கிற பருப்போடு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா கொதிக்கட்டும். அதை அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு துண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவைப்படுதுன்னா அது மேலே போட்டுக்கோங்க. ஒரு சின்ன காஞ்ச மிளகா அதுவும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்குனா சிம்பிளான பருப்பு மாங்காய் குழம்பு ரெடி.